நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு உதவுவதற்காக இந்தியா நேற்று 21 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. கிழக்கு ஆப்கானிஸ்தானில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் 1400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 2500க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். இந்த இக்கட்டான நேரத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா அனுப்பிய 21 டன் நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் சென்ற விமானம் அந்நாட்டின் தலைநகர் காபூலை சென்றடைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தனது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். மேலும் ஆப்கானிஸ்தானில் கள நிலவரத்தை இந்தியா தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மும்பையில் மனோஜ் ஜராங்கேவின் பெரும்பாலான கோரிக்கைகள் அரசு சார்பில் ஏற்கப்பட்டதை அடுத்து அவரது உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு வந்தது. மராட்டியத்தில் மராத்தாக்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு CSMT ஆசாத் மைதானத்தில் மனோஜ் ஜராங்கே காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். அவருக்கு ஆதரவாக மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மராத்தா சமூகத்தினர் மும்பையை நோக்கி படையெடுத்தனர். இதனால் மும்பையை முடங்கியது. இந்நிலையில் நேற்று போலீசார் முதற்கட்டமாக மைதானத்திற்கு வெளியில் CSMT பகுதியில் குவிந்து இருந்த போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கிடையே அமைச்சர் ராதாகிருஷ்ண விக்கே பாட்டீல் தலைமையில் அரசு சார்பில் மனோஜ் ஜராங்கே பாட்டீலிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது மனோஜ் ஜராங்கேவின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றான மராத்தா சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு குண்டி சாதி சான்றிதழ் வழங்க சம்மதம் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மனோஜ் ஜராங்கே உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்கள் பங்கேற்கும் சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டம் இன்று தொடங்கி 2 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் GST விகிதங்களை 5%, 18% என 2ஆக குறைப்பது மற்றும் புகையிலை, குட்கா மற்றும் பான் மசாலா போன்ற குறிப்பிட்ட சில பொருட்கள் மீது 40% வரி விதிப்பது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோன்று ரூபாய் 40 லட்சம் வரையிலான மின்சார வாகனங்களை 18% GST விகிதத்திற்குள் கொண்டுவர GOM பரிந்துரைத்ததாகவும், ஆனால் அவற்றை 5% GST விகித நடைமுறையில் கொண்டுவர மத்திய அரசும் தொடர்ந்து முன்மொழிந்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அசாமில் முறையான ஆவணங்கள் இன்றி வசிக்கும் வங்காளதேச நாட்டினர் உட்பட சட்டவிரோத குடியேறிகளை கண்டறியும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். வங்காளதேசத்தில் கடந்த ஆண்டு உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்த நிலையில் இந்திய எல்லையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அசாமிலிருந்து வங்காளதேச நாட்டை சேர்ந்த 24 பேர் இன்று திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுபற்றி பேசிய முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா, ஒரு குறிப்பிட்ட பிரிவு மக்கள் தங்களுடைய சொந்த நாடு எதுவென மறந்துவிட்டு எல்லையின் இந்த பக்கம் அலைந்து திரிந்து கொண்டிருந்ததாகவும் அவர்களை சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பி வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.